இந்த மாதிரி அபார்ஷன் பண்றாங்க இல்லையா? இப்ப நம்ம அபார்ஷன் பண்றதா இருந்தா ஒரு 3 மாசத்துல பண்ணுவோம். இவங்க 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் வளர்ந்த குழந்தைய இவங்க அபார்ஷன் பண்றாங்க. இப்போ எப்ஸ்டைன் கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பலியிட்டு இருக்காங்கன்றத நான் வந்து நம்புறேன். அதையும் தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை கூட நம்ம வந்து உறவு வைக்கிறதும் ஒண்ணுதான், நம்ம அதை பலியிடுறதும் ஒண்ணுதான்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அப்படியும் ஒரு கான்செப்ட் உண்டு உள்ள. பலியிடுறதுக்கு பதிலா இதுவும் ஒரு வகையான பலிதான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம அன்பு சகோதரர் கெவின் பால் அவர்கள்கிட்ட சில முக்கியமான உலக அரசியலை பத்தி பேச போறோம். வாங்க அவர் கூட பேசலாம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். நலமா? ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தம்பியோட முழு பெயர் கெவின் பால். அவர் வந்து கெவின் பால் ஷோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. விருப்பம் இருக்கின்ற உறவுகள் அந்த சேனலை தேடி பாருங்க. பொருளாதாரத்தை பற்றியும் உலக அரசியலை பற்றியும் வரலாற்றை பற்றியும் பல தகவல்களை தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ விருப்பம் இருக்கிற உறவுகள் அந்த சேனலை தேடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நேரடியாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தம்பி, கடந்த 2-3 நாட்களாக ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி போட்டு இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். முதல்ல அடிப்படையில் இருந்து தொடங்கலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? யார் இந்த எப்ஸ்டீன்? ஓகே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்ண்ணா. ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அந்த ஆளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழே இருந்து ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை. சரி. இன்னைக்கு ஒரு தனியா ஒரு தீவுலாம் வாங்கி அந்த தீவுல வந்து அத்தனை பேரை அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ற அளவுக்கு அவருக்கு பணம் வந்தாலும் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சரா அவர் ஆரம்பிச்சார். ஸ்கூல் டீச்சர், நார்மலா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரா ஆரம்பிச்சார் 1970s. அங்க இருந்து அவருடைய ஆரம்பம் வருது. அதுக்கப்புறம் 80s ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல வந்து அவர் வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சரி. அமெரிக்கால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அது உள்ள போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஓகே, அவங்க பணத்தை நீங்க மேனேஜ் பண்ணணும். அதான் அந்த அதுல வந்து ஒரு விஷயம், அந்த ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அவர் உள்ள வந்த உடனே அங்க வேலை பார்க்குறப்போ நிறைய பேருடைய பழக்கம்லாம் இவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்த ஒரு பணக்காரருடைய பேர் வந்து லெஸ்லி ராக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவருடைய ராக்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் வரும். லெஸ்லி ராக்ஸுடைய பழக்கத்தின் மூலமாக அவருக்கு இன்னும் நிறைய பேர் அவர் கூட சேர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. லெஸ்லி ராக்ஸுடைய பணத்தை இவர் மேனேஜ் பண்றாரு அந்த டைம்ல, அந்த பேங்கிங்ல வந்து ஒர்க் பண்ணதுனால. இப்போ அதன் மூலமாக இவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே மேல வருது. இப்போ பணம் வந்த உடனே அதிகாரத்தினுடைய ஆட்கள்லாம் கூட வந்த உடனே நெக்ஸ்ட் எங்க போவாங்கன்னா பெண்கள் கிட்ட போவாங்க. ஓகே. பெண், மண், தங்கம் எல்லாம் வந்த உடனே, பவரும் கூட வந்த உடனே இப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே இவருடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மக்களை வந்து கவர்ந்துடுற ஒரு விஷயம் இந்த ஆள்கிட்ட இருந்திருக்கு. பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. ஆமா, ஈஸியா போய் பேசினாருன்னா மக்களை அப்படியே கவர்ந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு நேச்சர்லேயே அந்த ஆளுக்கு அந்த பழக்கம் உண்டு. இப்போ என்ன பண்ணாங்க, அந்த 80s 90s பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் தான் போய் அனுப்பி வைப்பாங்க. ஓகே. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்காக ஒரு இடைத்தரகரா, புரோக்கர் மாதிரி ஒரு பண விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆள் வந்து ஸ்ட்ரிப் கிளப்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் வந்து ஆடைகளை அவிழ்த்து போட்டு பண்ற ஒரு விஷயம் இல்லையா, அந்த கிளப்ல இருக்கிற ஒரு பெண் கூட இவருக்கு கான்டாக்ட் வந்திருக்கு. அந்த பெண் மூலமாக அப்படியே மூவ் பண்ணி உள்ள இருந்து இவருடைய கிளையன்ஸ் இருப்பாங்க இல்லையா, பேங்க்ல ஒர்க் பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்கள் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இந்த பெண்களை வந்து அனுப்புற வேலையை இந்த ஆள் ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பிம்பு வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அந்த கான்டாக்ட்ஸ் இங்கேயும் கான்டாக்ட் இவங்களை வந்து இணைக்கிற ஒரு பாலமா நம்ம ஐயா ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கைய. அங்க இருந்து ஆரம்பிச்ச உடனே ஏர்லி 2000s அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது, இந்த மாதிரி சின்ன வயசு பெண்களை இந்த ஆள் தேட ஆரம்பிச்சிருக்கான். ஓகே. 15 வயசு 14 வயசு இந்த மாதிரி அவனுடைய கஸ்டமர்களுக்காக. ஓகே. ஃபர்ஸ்ட் பிம்பு வேலை பார்க்குறப்போ அடல்ட் பொம்பளைங்களை பிடிச்சு கொடுத்துட்டு இருந்தவன், அவங்க ஏற்கனவே ப்ராஸ்டியூட்டா அவங்க இருந்திருப்பாங்க.
அவங்கள பிடிச்சு கொடுத்தவன் இப்ப சின்ன பசங்க கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப 2009 அப்ப என்ன ஆகுது, ஒரு 14 வயசு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு இவன் அழைச்சிருக்கான். சரி. விபச்சாரத்துக்கு காசு கொடுத்து அழைச்ச உடனே அது பிரச்சனையாகி அது கேஸ் போட்டாங்க இவன் மேல ஃபர்ஸ்ட் டைம். எப்போ 2009. ஓகே. அப்போ இவனை தூக்கி ஜெயில வைக்கிறாங்க. வெறும் 13 மாசம் உள்ள இருக்கிறான். வெறும் 13 மாசம். அதுக்கப்புறம் அந்த கேஸை பத்தி ஊத்தி மூடியாச்சு. ஏன்னா நம்ம கிட்ட அரசியல் பலம்லாம் உண்டு இல்லையா. அப்போ 2009 இந்த மாதிரி வெளியே வந்துடுறான். என்ன பிரச்சனைனா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுடைய கான்டாக்ட் வந்து இன்னும் அதிகமாகுது. இவன் இப்ப எதுக்கு இப்ப ஃபேமஸ் ஆகுறான்னா, ப்ராஸ்டியூஷனுக்கு ஃபேமஸ் ஆகுறான். அண்டர் ஏஜ் பசங்களை வந்து கொண்டு வந்து பண்றதுக்கு ஃபேமஸ் ஆகுறான். ஓகே. இவனுக்கு நேச்சராகவே இந்த பீடோஃபைல் அப்படின்ற அந்த குழந்தைங்க மேல வர்ற அந்த ஒரு ஆசை வந்து இவனுக்கு இருந்திருக்கு. ஓகே. இதை இவன் கூட இருந்த அந்த எலிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள், இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருந்து வந்ததுதான் இந்த பிரச்சனை. அப்ப 13, 14 இப்போ வந்த அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா, இவங்க அனுப்பிச்ச இமெயில்ஸ், இவன் ஒரு தீவு வாங்குற அளவுக்கு பணம் இவருக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. ஒரு தீவை வாங்கியாச்சு. இப்ப தீவு வாங்கினா என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியா ஆயிரும் நமக்கு. நம்ம இங்க வந்தா இந்த நாடு இருக்கு, இந்த நாட்டினுடைய போலீஸ் கீழே நம்ம வந்து வருவோம். இல்லை இங்க வந்து அப்படி கிடையாது. வித்துட்டாங்கன்னா முழுசா அவங்ககிட்ட போயிடும். அவனே ராஜா, எல்லாம் வந்தான், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அங்க வந்து எந்த ஒரு லா அண்ட் ஆர்டரும் இருக்கு, அங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் வச்சதுதான் சட்டம். கரெக்ட். ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு தீவு, ஒரு 100 ஏக்கர் வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஏக்கர் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தீவுல ஒன்லி இவன் தான் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண முடியும். அப்போ இவன் என்ன பண்ணானா, அந்த ஏரியா ஃபுல்லா கேமரா, அந்த தீவு முழுக்க எங்கெல்லாம் பனைமரத்துலலாம் கேமரா வச்சிருந்திருக்கான்னு சொல்லி இப்போ வந்து மாட்டிருக்கான். எங்கெங்க சான்ஸ் கிடைக்காதோ எல்லா இடத்துலையும் கேமரா, லிப்ஸ்டிக் அதுல கேமரா. இந்த மாதிரி அவன் நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கூட்டு வந்து நம்ம படம் பிடிச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ ஒரு தீவு பிடிச்சாச்சு, கிளையன்ஸ் ரெடியா இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதிகாரம் மிக்கவங்க அவங்க எப்படி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ தீவுக்கு வந்துட்டோம். ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண விஷயம் தான் இன்னைக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸாக மாட்டியிருக்கு. இப்போ இந்த ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா, இவன் மேல மற்றவங்க கொடுத்த கேஸ் இருக்கும்ல, அது போலீஸ்க்கு இவங்க வந்து கால் பண்ணி சொன்ன அந்த கால் ரெக்கார்டிங்ஸ், இவன் மற்றவங்க கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங்ஸ், இவன் மற்றவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணானா, பெரிய பெரிய ஆட்கள் பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ், அவரை பத்தி ஒரு விஷயத்தை வந்து எழுதி வச்சு அந்த விஷயத்த இவனுக்கு இவனே மெயில் பண்ணிக்கிட்டான். இதுதான் பெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நீ அவங்களுக்கு அனுப்புனா ஓகே, இவனுக்கு இவனே அனுப்பி இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி. ஸோ இது வந்து கிளியரா இருக்கு, அவன் வந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும், நமக்கு வந்து ஒரு சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடயே இதையெல்லாம் செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. உண்மை. சரி, ஓகே. இப்ப கடைசியா இந்த எப்ஸ்டீனுக்கு என்னதான் ஆச்சு, அவன் என்ன ஆனான்? 2019 அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஏன்னா அது வரைக்கும் அவர் மேல கேஸ் போய்கிட்டே இருந்திருக்கு. கடைசியா ஒரு கேஸ்ல பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. அதாவது அவர் மேல போன கேஸ் வந்து இந்த 2009 அவரை கைது பண்ணி வெளியே விட்டாங்கல்ல, அந்த கேஸ். அந்த கேஸ் தாண்டி வேறு பல கேஸும் சேர்ந்துக்குச்சு. ஓகே. அது கூட 19 இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. விசாரணை கைதியா உள்ள போகிறாரு. சரி. இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல, இன்னும் ட்ரையல் நடக்கல. ஜூலை மாசம் ஜூலை நினைக்கிறேன், அப்பதான் அரெஸ்ட் பண்றாங்க. ஆகஸ்ட்ல தூக்குல தொங்குறாருன்னு சொல்லி கேஸ் வருது. ஓகே. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு 3 நிமிஷம் வீடியோ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காணும். ஆமா. அந்த ஜெயில என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அந்த 3 நிமிஷம் இடைவெளியில தான் அவனும் செத்து போயிருக்கிறான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவன் இறந்த டைம்ல அந்த 3 நிமிஷம் காணும். தூக்குல தொங்குறான்னு சொல்லி கேஸை வந்து முடிச்சு விட்டாங்க. ஓகே. ஆனா அவனுடைய லவர் ஒருத்தி இருந்தா, கிலைன் மேக்ஸ்வெல் சொல்லி ஒரு பொம்பளை. அவங்க இப்போ வந்து ஜெயில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 20 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ அவங்கள விசாரிச்சா இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும். ஆனா என்ன பிரச்சனைனா, இன்னைக்கும் அவங்கள விசாரணை கைதி மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு. அவங்களாச்சும் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களை சுத்தி வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க, பிகாஸ் இவர் இப்படி இறந்தாரு அப்படின்றதுனால. ஆனா தெரியல என்னன்னா, இங்க வந்து அதிகாரம் எல்லாம் வந்து கலந்ததுனால அவங்களுமே வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நமக்கு தெரியாது. அவங்க பண்ணிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தற்செயலான ஒரு மரணம் சொல்லி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. ஆமா. இப்போ வந்து 19 அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் 20 வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அவன் இறந்துட்டான். ஆனா ஒவ்வொரு பொம்பளைகளா வெளியே வராங்க, பெண்கள்லாம் வெளியே வராங்க. இவனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே சின்ன பசங்க. இவன் வந்து 2006 ரேப் பண்ணிருப்பான் இல்லையா, அவங்க இன்னைக்கு மேரேஜ் பண்ணி பெருசாயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வெளியே வர
ஆரம்பிச்சாங்க. இந்த மீ டூ மூவ்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாமா? அவங்க வெளியே வந்த அப்புறம் தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஒண்ணு வருது. அவன் இறந்து போயிட்டான். ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சது அப்படின்ற ஒரு கேள்வி வரப்பதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வெளியே விடணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவனை அரெஸ்ட் பண்ணப்பயே FBI என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. DOJன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பிளஸ் FBI. இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஒன்று போகுது இந்த பெண்கள்லாம் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவர் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த பேர்லயே கொண்டு வர. ஆமா, அது நோக்கம் என்னன்னா இந்த ஃபைல்ஸை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. அவங்க சட்டம் போட்டு அதை அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. அழுத்தம் கொடுத்து 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 கடைசியா இப்ப ட்ரம்ப் வந்து வேற வழி இல்லாம வெளியிட்டு இருக்காரு. அதான் இப்ப உள்ள கேஸ். ஆனா கடைசியில அவரே வந்து மாட்டி இருக்கிறாரு, அவரும் உள்ள இருக்காரு. ஆனா என்ன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேர் இருக்குன்றதுனாலயே அவங்க மாட்டினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்க கூட பேசுவாரு, அவங்கள மீட் பண்ணுவாங்க, இது மாதிரி பிசினஸ் பீப்புள் கூட இவர் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அப்பெல்லாம் இவங்க பேர் வந்து அடிபட்டு இருக்கும். இப்ப ட்ரம்ப்பும் இவரும் என்ன, நம்ம அதை பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் நட்பு வந்து 1990ல ஆரம்பிச்சது. ஓகே, 90கள்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன், ஒரு பக்கா பிசினஸ் மேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் வந்திருக்கு. பட் 2002-03 அந்த டைம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ட்ரம்ப்பும் இவரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் வந்து பல முறை ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா நடக்கல. அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததே எப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு விமனைசர், அவர் வந்து பெண் வீக்னஸ் அதிகம் ஒரு ஆளு. ஓகே, அப்போ பெண்கள் விஷயத்துல வீக்னஸ் உள்ளதுனால ட்ரம்ப்பும் இவரு கூட வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஆனா ட்ரம்ப் வந்து சின்ன பசங்க தொட்டாருன்ற மாதிரி நமக்கு இன்னும் எவிடன்ஸ் வரல, இப்போ வரைக்கும் இல்ல. இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராஸ்டியூட்ஸ் கிட்ட போறது, இந்த மாதிரி விஷயத்தினால இவங்க வந்து சேர்ந்தது. ஓகே, இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு இல்லையா, இதனுடைய வால்யூம்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே மலைப்பா இருக்கு. அந்த வால்யூம்ஸை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸ், சில முக்கியமான நபர்களுடனான உரையாடல், இதையெல்லாம் பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள உண்மையிலேயே ஒரு பயம் வருது. இப்படிப்பட்ட சமூகத்துல தான் நாம வந்து குழந்தைகளை பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வர்றதை தவிர்க்க முடியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னென்ன மாதிரியான கோரமான செய்திகள் அடங்கி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன ரொம்ப பாதிச்ச விஷயம்னா, குழந்தைகள் இவங்க என்ன பண்றாங்க, வெளியே இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இப்ப அதான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து எப்படி கேள்வி போட்டிருப்போம்னா, ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களை இவன் அபியூஸ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அப்படியே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து மசாஜ் பண்றவங்க இவங்களை வந்து இவங்க வந்து கட்டாயப்படுத்தி அவங்க கூட பண்ணதெல்லாம் உண்டு. அதையும் தாண்டி இவங்க வந்து பக்காவா பிளான் பண்ணி இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்ன்ற விஷயம் வந்து உண்டு. சைல்டு டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க, குழந்தைய வந்து கடத்துற ஒரு விஷயம். இது வந்து உலகம் முழுக்க இந்த கேங்ஸ்ன்றது உண்டு. இப்போ எப்ஸ்டீனுடைய அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் கூட இவனுக்கு வந்து கான்டாக்ட் இருந்திருக்கு. யாரு இந்த மாதிரி குழந்தைய வந்து கடத்தி விற்கிற கேங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்து பேசி குழந்தைங்களை இம்போர்ட் பண்ணி, அது வந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இருந்தும் சரி, பிரேசில்ல இருந்து, கொலம்பியால இருந்து, போர்ச்சுகல், இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து குழந்தைகளை இம்போர்ட் பண்ணி அவங்க எப்படி காணாம போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. காணாம போயிருப்பாங்க, அந்த கேஸ் வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க ஊர்ல. ஏன்னா ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு காணாம போயிருப்பாங்க. ஆமா, அப்படிதானே? அப்படிதான். இப்ப அந்த பெண்களுக்கு வேற வழியே இல்லை. எல்லாம் 4 வயசு 5 வயசு. நீங்க ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா இவன் வந்து உட்காந்துருப்பான் எப்ஸ்டீன், அவன் ஷர்ட் இல்லாம இருப்பான். ஓகே, ஒரு சின்ன பொண்ணோட கால் மட்டும் அங்க தெரியும். அந்த கால் பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு தான், ரொம்ப சின்ன ஒரு குழந்தை. எனக்கு அது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்ப என்னன்னா, இப்போ வந்து எந்த பெற்றோரும் அவங்க குழந்தைய வந்து இந்த மாதிரி அவங்க பாதுகாப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க திருடுறாங்க. குழந்தைய திருடி இந்த தீவுக்கு வந்து எடுத்துட்டு வந்து இவங்களாம் இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி போறதெல்லாம் நடந்திருக்கு. கொலை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஃபைல் ஒன்று இன்னைக்கு மார்னிங் நான் படிச்சுட்டு இருந்தேன். இவன் அந்த பெண்களை வந்து ரேப் பண்றான். ஓகே, அந்த 2 பெண்கள் அவங்கள ரேப் பண்ணும்போது அவங்கள வந்து அவங்க கழுத்தை வந்து நெரிக்கிறான். இவன் எப்ஸ்டீன் இவன் தான் நெரிக்கிறான். அதை அவங்க இறந்துடுறாங்க.
அந்த 2 பேரும். இப்ப இவங்களை வந்து உள்ள போட்டு குழியில போட்டு மூடணும். இந்த விஷயத்த இவங்க வந்து பேசுறாங்க. சரி, இவங்க பேசின விஷயம், இவங்க வந்து இமெயில்ல பேசின விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. நான் இந்த மாதிரி மூடுனேன், இந்த 2 குழந்தைய மூடுனேன்னு சொல்லி இவன் மத்தவங்க கிட்ட பேசணும். சரி, மத்தவங்க இதை பத்தி பேசியிருப்பாங்களே, அதுவும் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அப்போ இது வந்து 2 கேஸ் நான் படிச்சது. உள்ளனா எவ்வளவு கேஸ் இருக்கோ தெரியாது. அப்போ ஒண்ணு, அந்த தீவுக்கு ஒரு குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்க காலி, அவ்வளவுதான். ஏன்னா திருப்பி வர வழியே இல்லை. ஏன்னா பெரியவங்க வந்து நம்ம வந்து மிரட்டி விடலாம். ஆனா குழந்தைங்களை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 3 வயசு குழந்தை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் ஐரோப்பால இருந்து கடத்தி கொண்டு வந்திருப்பான். இந்த தீவுன்றது அமெரிக்கா பக்கத்துல இருக்கு, கரீபியன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கு இது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சது. அவங்கள வந்து செதைச்சி நாசம் பண்ணி கடைசியில கொண்டு புதைச்சிருவாங்க. ரைட். இப்போ இந்த சைல்டு டிராஃபிக்கிங், குழந்தை கடத்தல் வந்து எத்தனை ஆண்டுகளா நடந்துகிட்டு இருந்துச்சு? நடக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷமா வந்து இந்த பிரச்சனை உண்டு. பட் நியூஸ்ல வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 வருஷம் வச்சுக்கலாம். 100 வருஷம் வச்சுக்கலாம். 100 வருஷம்? ஆமா, 100 வருஷம் வச்சுக்கலாம். 100 வருஷமாக சைல்டு ஆக்சுவலி என்னன்னா ஏர்லி 1900s, போன நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க காணாம போன கேஸ் வந்து நடந்திருக்கும். நான் சொல்றது வேர்ல்டு வார் டைம்ல சொல்றேன். வேர்ல்டு வார் டைம்ல காணாம போவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கேஸை மூடி விட்டுருவாங்க. என்ன ஆச்சு எதுவும் தெரியாது. அது மாதிரி 70-80களில் அமெரிக்காவில் காணாம போன பல பசங்க இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நான் கூட பேசியிருப்பேன் வீடியோவில். ஜார்ஜ்னு ஒரு பையன், அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட. ஆமா, இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணை வந்து ஒரு பார்க்கிங் லாட்ல இருந்து, ஒரு கார் பார்க்கிங்ல இருந்து காணாம போறாங்க. அதே கார் பார்க்கிங்ல ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு போட்டோ ஒன்று கிடைக்குது. 3 வருஷம் கழிச்சு அவங்க வாயை கையெல்லாம் வந்து டேப் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அவங்க அழுகுறாங்க. போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு அதே இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க யாருக்கும் தெரியாது. இது அமெரிக்கால இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி காணாம போற விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் 70s 80sல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமானவங்க FBI உள்ள வந்து இதை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஆளு. இதனுடைய ஒரு கிளைமேக்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து ஒரு நூற்றாண்டு கால தொடர்ச்சியின் கடைசி கட்டம் தான் எப்ஸ்டீன். ஓகே, நடந்துட்டு இருக்கு இன்னும். ஆனா இன்னமும் இருக்கு. இந்த ஆள் மாட்டியிருக்கான், அவ்வளவுதான். ஓகே, மாட்டாம நிறைய பேர் உண்டு இங்க. த சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற பேர்ல ஒரு படம் ஒன்று வந்துச்சு. சரி, அமெரிக்கால வந்து அமெரிக்கால உள்ள வலதுசாரிகள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால. அந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைய வந்து கடத்துறாங்க, அந்த மாஃபியா பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. என்னன்னா இந்த படம் வெளியான உடனே அமெரிக்கால உள்ள அந்த ஹாலிவுட் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த படத்துக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து கான்ஸ்பிரசி பேசுது, இவங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. படம் எடுத்தது வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு வலதுசாரி அமைப்பு அவங்க எடுத்தாங்க இந்த படத்தை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த நெட்வொர்க் வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்தா மொத்த குரூப்பும் இவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லி இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா யாரும் நம்பல இவங்களை. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு. ஆனா இப்பயும் யாரும் பேச மாட்டாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிச்சு டாக்டர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் கூட வந்து சின்ன வயசு பெண் குழந்தைகளா தேடி தேடி கடத்திக்கிட்டு போவாங்க. அவங்கள வந்து இது மாதிரியான பாலியல் தொழிலுக்கு தள்ளி விடுவாங்க. அப்படி ஒரு கேங்கை பற்றி அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வரலாமே. இந்த குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் இவங்க வன்கொடுமை மட்டும்தான் செஞ்சாங்களா, இல்லைன்னா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். ஈவன் உங்கள் காணொலியிலேயே நான் பார்த்தேன். இவங்க வந்து சில ரிச்சுவல்ஸை செஞ்சுருக்கிறாங்க. சாத்தான் வழிபாட்டுக்காக அந்த குழந்தைகளை பலி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் உண்மையா நடந்துச்சா? நடந்திருக்கா உண்மை. நம்ம இதை பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். அமெரிக்காவில் வந்து அபார்ஷன் பண்ற மூவ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு. அபார்ஷன் பண்ணணும், அதாவது ஒரு பெண்ணுடைய உடலை அவ தான் தீர்மானிப்பான்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 30 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. பெண்ணியம் பேசுவாங்க, அபார்ஷனை வந்து ஆதரிப்பாங்க. நான் ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒருவேளை அங்கேயும் கூட ஏதாச்சும் ஒரு ஈவேரா இருந்திருப்பாரோ? வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கர்ப்பப்பைய புடிங்கி போட்டு ஆமா அப்படின்னாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. ரைட்டு. இல்ல நம்பாளுங்க மொழிபெயர்ப்பு கூட செஞ்சு அனுப்பி வச்சிருக்கலாம். நாம இந்த விஷயத்த பேசுவோம். கரெக்ட். இப்போ நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபார்ஷன் பண்றாங்க இல்லையா, இப்ப நம்ம அபார்ஷன் பண்றதா ஒரு 3 மாசத்துல பண்ணுவோம். இவங்க 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் வளர்ந்த குழந்தைய இவங்க அபார்ஷன் பண்றாங்க.
குழந்தைய நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொலை பண்றோம் நம்ம. ஆமா, கொலை பண்ணி இப்ப என்ன பண்றாங்க, இதோட கேளுங்க, இந்த கொலை பண்ண அந்த பார்ட்ஸை எடுத்து இவங்க விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இப்போ வந்து எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னா, இவங்க அபார்ஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது எதுக்குன்னா இதுக்காக இருக்குமோ, எனக்கு அந்த டவுட் இப்போ வருது எனக்கு. ஓகே, ஏன்னா ஆர்கன்ஸை திருடுறதுக்காக ஆர்கன்ஸை அவங்க எடுக்கிறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ரிச்சுவல்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தலாம் அவங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஆக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பில்லி சூனியெல்லாம் நான் கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். சரி, அதை பத்தி அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா நான் என் பர்சனல் ஸ்டோரியே இப்போ ஞாபகம் வருது, நான் சொல்றேன், விரிவா பேசலாம். நான் வந்து 2வது குழந்தை அம்மாக்கு. எனக்கு முன்னால பிறந்த ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை பையன் வந்து குறை மாசமா பிறந்து வந்து இறந்துருவாரு. எங்க அண்ணன் ஒரு 8 மாசத்துல வந்து பிறந்து இறந்துருவாரு. அவரை வந்து அடக்கம் பண்ணது எங்கன்னா எங்க பாட்டியோட ஊர்ல நெல்லை மாவட்டத்தில் வீட்டு உள்ள அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பேக் சைடு எங்க லேண்ட்ல பாத்ரூம் இருக்கும், பக்கத்துல அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஏன்னு சொல்லி நான் எங்க பாட்டிட்டு நான் வந்து கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, மை தயாரிக்கிறதுக்காக குழந்தையுடைய பாடியை வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி எங்க பாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, நம்ம ஊர் லட்சம்பிள்ளையோட மண்டை ஓட்டை எடுத்து மை செய்வாங்க. இது வந்து இங்க மட்டும் கிடையாது, உலகம் இது உண்டு. அப்படியா? உண்மை. இந்த ஆக்கல்ட், இந்த பில்லி சூனியம் பண்றவங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது பியூர் அப்படின்றதுனால, அது வந்து வெளி உலகத்தை பார்த்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உண்டு. ஓகே, நேத்து நான் பேசின வீடியோ இருக்குல்ல, அதுல வந்து நான் அலிஸ்டர் க்ரோலி அப்படின்ற ஒரு ஆளை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆமா, ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவருடைய புக்லாம் நான் படிச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணலாம் சொல்லி பேசியிருப்பார். எப்படி பண்ணணும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, குழந்தைய வந்து எடு, அந்த பிளட்டை வந்து ஒரு 2 டிராப் உள்ள போட்டு வந்து கொதிக்க வையே. இது எல்லாமே நம்ம வந்து ஹாரி பாட்டர்ல நம்ம பார்த்திருப்போம். ஆமா, ஹாரி பாட்டர் வந்து ஒரு ஃபிக்ஷன் மட்டும் கிடையாது. அவங்க அதை ரிசர்ச் பண்றப்போ, அவங்க ரவுலிங் அதை ரிசர்ச் பண்றப்போ அவங்க பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்க நான் நேரில் பேசியிருக்கேன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அவங்க நேராக மீட் பண்ணி அவங்க பண்ணதை இவங்க அதை வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த பாயிண்ட்ஸை இவங்க வந்து நாவலில் வச்சிருப்பாங்க. அந்த நாவல் வந்து படமா வந்திருக்கும். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர்ல அந்த பிளட்டை வந்து ஒரு டிராப் எடுத்து உள்ள போடுவாங்க, அது வந்து கொதிக்கும், அங்க இருந்து ஒரு பேய் ஒண்ணு வெளியே வரும். ஆமா, ஹாரி பாட்டர்ல. அப்ப இது எல்லாமே என்னன்னா உண்மையாவே இவங்க ஆக்கல்ட்ல பண்ற விஷயத்த இவங்க வந்து ஒரு நாவலா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த அபார்ஷன் கேஸ் நான் நம்புறேன். அபார்ஷன் கேஸை வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, அபார்ஷன் பண்ண குழந்தைய இவங்க வந்து விற்கிறாங்களாம் பாடி பார்ட்ஸுக்காகவும். இந்த மாதிரி மர்மமான முறையில அவங்க என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாது. இந்த பில்லி சூனியம் பண்றாங்க. இப்ப நான் பேசுறது வந்து ஒரு மாதிரி கான்ஸ்பிரசி பேசுற மாதிரி தெரியலாம், பட் இது நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு படத்தை சொல்றேன், ஹெல்பாய் 3. அந்த 3வது பாகம் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. ஆனா ஹெல்பாய் வந்து ஒரு சூனியக்காரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த சூனியக்காரி சின்ன குழந்தைகளை எல்லாம் கடத்தி கையை காலை எல்லாம் வெட்டி சாப்பிடும். பத்தாததுக்கு நிறைய உடல் பாகங்களை பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அந்த பில்லி சூனியத்தை தான் நீங்க சொல்றீங்க. உண்மை. இப்போ பில்லி சூனியம் பண்ணி அந்த பலிக்குதா இல்லையா அது 2வது. பட் அவங்க அதை நம்புறாங்க. அதை நம்புறதன் மூலமாக இவங்க இந்த மாதிரி குழந்தைய வந்து டிராஃபிக்கிங் பண்றாங்க. ஓகே, எடுத்துட்டு போறாங்க. ஒண்ணு அபார்ஷன் மூவ்மெண்ட்ல இது ஒண்ணு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை இவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி ஆக்கல்ட்ல இது முக்கியமான ஒரு ஃபீச்சர். குழந்தையுடைய மண்டையோடு, குழந்தையுடைய பாடின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அவங்க பிளட்டு இதெல்லாம் பேசுவாங்க. இப்போ எப்ஸ்டைன் கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பலியிட்டு இருக்காங்கன்றதை நான் வந்து நம்புறேன். அதையும் தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை கூட நம்ம வந்து உறவு வைக்கிறதும் ஒன்று தான், நம்ம அதை பலியிடுறதும் ஒன்று தான்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அப்படியும் ஒரு கான்செப்ட் உண்டு உள்ள. பலியிடுறதுக்கு பதிலாக இதுவும் ஒரு வகையான பலி தான். இப்போ நம்ம ஊர்ல பார்த்துருப்போம்ல, ஒரு சாமியார் வந்து ஒரு விர்ஜின் கூட வந்து உறவு வச்சா அங்க வந்து பிளஸிங் கிடைக்கும். இது ஆக்கல்ட்ல உண்டு, உலகமெங்கும் உள்ள. நான் ஆக்கல்ட் மீன்ஸ் பில்லி சூனியம். நான் இதை கொஞ்சம் தேடி பார்த்தப்போ இவங்க வந்து எப்படிலாம் பண்றாங்க, அப்போ எல்லாமே சேமா தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தை கூட வந்து நம்ம உறவு வைக்கிறதும் அவங்கள பலியிடுறதும் ஒண்ணுன்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. பிளஸ் இவங்க கேனிபலிசமா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு நான் வந்து நம்புறேன். மனுஷ உடம்ப சாப்பிடுறாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நான் சில
படங்களையும் பார்த்தேன். அவங்க அந்த மனித கறியை சமைச்சு வச்சிருக்கிற மாதிரி. அதெல்லாம் முதல்ல உண்மைதானா? ஆக்சுவலி இந்த படத்துல வந்தது வந்து கொஞ்சம் ஃபேக் அண்ட் உண்மை வந்து கலந்து வந்திருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தது எப்படின்னா, கோழி வச்சிருக்காங்க, கோழி கிட்ட ஒரு குழந்தை கால் மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன் அந்த ஃபைல். அந்த ஃபைல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை காலை மட்டும் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து எடிட் பண்ண போட்டோன்னு சொல்லி வெளியே சொன்னாரு, ஒருத்தர் சொன்னாரு. அப்படியா? ஓகே, வந்துருச்சு. ஆனா இப்போ குழந்தைய இவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு கிடையாது. வில்லியம் சீப்ரூக்னு ஒருத்தர் இருக்காரு. வில்லியம் சீப்ரூக் அவர் இருந்தாரு. நான் சொல்றது வந்து போன நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான், 1930s. அவர் யாருன்னா அலிஸ்டர் க்ரோலியோட நண்பர். ஓகே, அலிஸ்டர் க்ரோலியும் இவர் நண்பர்கள். இவருடைய பழக்கமே என்னன்னா கேனிபலிசம், மனுஷ உடம்ப அறுத்து சாப்பிட்றத இவர் புத்தகமா வந்து எழுதி வச்சிருக்காரு. அந்த புக்கோட பேர் வந்து ஜங்கிள் வேஸ். ஜங்கிள் வேஸ், காட்டு வழிகள், காடு. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அந்த புக்ல இவர் என்ன பேசியிருக்காருன்னா, அதுவும் நான் படிச்சிருக்கேன். அந்த புக்ல பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாம் மாமிசத்தை நம்ம வந்து வெட்டணும், மனித கறியை. ஆக்சுவலி இதுல இன்னொரு விஷயம் இருக்குண்ணே. இது எப்படின்னா, இப்போ பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஒரு சில தீவுகள்லாம் உண்டு, லைக் பாப்புவா நியூ கினியா, இந்த மாதிரி தீவுகள்லாம் உண்டு. இந்த தீவுகள் வந்து ட்ரைபல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் பழங்குடி மக்கள், வெளி உலக தொடர்பே இல்லாத மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவங்களுடைய குழுவுல உள்ள ஒரு வயசான ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து சாப்பிடுவாங்க. அது எதனாலன்னா அவங்க நம்பிக்கைப்படி, இவரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இவருடைய ஞானம் நமக்கு வந்துடும். எப்படி? இது அவங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கும் இவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் அங்க உண்டு. சரி, இப்போ இந்த விஷயத்தை போய் ரிசர்ச் பண்ணி வில்லியம் சீப்ரூக் எழுதி வைக்கிறாரு, நம்மளும் இந்த மாதிரி செய்யணும். அதாவது ஆக்கல்ட்ல இதெல்லாம் உண்டு, அவங்க உடம்பு நம்ம சாப்பிடலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. இதே புக்ல குழந்தைய பத்தி இவர் பேசி வச்சிருக்காரு, வில்லியம் சீப்ரூக்ன்ற இந்த ஆளு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒருத்தர், இன்னும் பல பேர் இதுல வந்து உண்டு. அப்போ என்னன்னா, குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் உண்டு. அப்ப இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்களா, ஏன் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? இதை பத்தி தான் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்களை வச்சு ரிச்சுவல்ஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, எதுக்காக பண்றாங்க, யாருக்காக இந்த குழந்தைகளை பலியிடுறாங்க, தெளிவா புரியுதா? எதுக்காக இந்த பலியிடுதல் நடத்தப்படுது? ஏதாச்சும் ஒரு பலனை எதிர்பார்ப்பாங்க, யாருக்காக இத பலியிடுறாங்க? ஐ மீன் வெளிப்படையா கேட்கிறேன், எந்த தெய்வத்துக்காக இந்த குழந்தைகள் பலியிடப்படுது? ரைட், ஓகே. நம்ம வந்து பைபிளுக்கு போகலாம். ஏன்னா பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சோம். பைபிள்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. என்னன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த யூத மக்கள், கடவுள் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு ஒரு லா கொடுப்பாரு. நான் தான் உன்னுடைய கடவுள், நீ என்ன வணங்குன்னு சொல்லி சொல்லுவாரு. 10 commandments மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி அதோட ஃபர்ஸ்ட் இதுவே என்னன்னா, என்னையன்றி உனக்கு வேறே கடவுள் வேண்டாம். இது ஏன்னா யூத மதம், இஸ்லாம் அண்ட் கிறிஸ்தவம் மூணுமே வந்து ஒரே கடவுள், ஏக இறைவன் கொள்கையை வந்து கொண்டவங்க இவங்க இல்லையா? ஆனா பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விட்டுட்டு பேய்க்கு போய் இவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை கூட வழிபடுவாங்க. மோசஸ் வந்து அதை பார்த்துட்டு அந்த 10 commandment டேப்லெட் போட்டு உடைப்பாரு. ஓகே, சொல்லுங்க. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உண்மை நீங்க சொல்ல உண்மை. இப்போ இதே மாதிரி என்ன ஆகும்னா, அவங்க இஸ்ரேல் அந்த பகுதியில் உள்ள பக்கத்துல இருக்கிற மக்கள் இருப்பாங்க, பக்கத்துல உள்ள வேற மக்கள் இருப்பாங்க இல்லையா, வேற ட்ரைபல் மக்கள். அந்த மக்கள் அவங்க பிராக்டிஸ் என்னன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைய வந்து பேய்க்கு வந்து இவங்க பலியிடுவாங்க, அவங்களுடைய கடவுளுக்காக. ஓகே, மழை பெய்யணும்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்டு. இப்போ அங்க வாழ்ந்த ஜூஸ் இருக்காங்க இல்லையா, யூத மக்கள், அவங்களும் இதை வந்து பார்த்து பண்ணுவாங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கோவம் வந்துடும், அவர் இவங்களை ஏதாவது வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவாரு, அவங்க திருப்பி வருவாங்க. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய விஷயம் உண்டு. ஓகே, அப்போ அதுல ஒரு கடவுள் பேர் வந்து பாகால். அது ஆங்கில பைபிள் வந்து பால்னு போட்டிருக்கும், BAAL, பால். நான் பேசியிருப்பேன் பால். இன்னொரு காட் வந்து மோலேக்னு சொல்லுவாங்க, மோலேக். இந்த ரெண்டு கடவுளுடைய விசேஷம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தைகளை வந்து இவங்க பலி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த காலத்துல உள்ள அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தைய பலி கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல உள்ள அந்த ஏன்ஷியன் மதத்துல உண்டு. இப்போ குழந்தைங்க ஏன் பலி தராங்க இன்னைக்கு அப்படின்னா, பைபிள்ல வந்து லூசிஃபர் என்ற ஒருத்தன் உண்டு, அவன் தான் சாத்தான். ஓகே, இப்போ சாத்தானை வந்து பைபிள் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கதையில ஆதாம் ஏவாள் இருப்பாங்க,
கடவுள் சொல்லுவாரு இந்த பழத்தை வேணாம்னு சொல்லுவாரு, இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ஈடன் தோட்டத்துல இருக்கிற அந்த மரத்தில் இருக்கின்ற பழத்தை சாப்பிடாதீங்கன்னு கட்டளை இட்டுட்டு போவாரு. ஓகே. இவங்க அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட சொல்றது யாருன்னா சாத்தான். பாம்பு உருவில் வந்த சாத்தான். ஓகேவா? இப்போ இந்த சாத்தான் இப்படி சொல்லி அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க வந்து ட்ரெஸ் போடாம இருக்காங்கிற விஷயத்த அவங்க அறிஞ்சிப்பாங்க இல்லையா? இப்போ இந்த சாத்தானை வணங்குறவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கடவுளாகிய இந்த கடவுள் தான் உன்ன அந்த பழத்தை வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி வச்சாரு. ஏன்னா இந்த பழத்தை நீ சாப்பிட்டனா உனக்கு ஞானம் வந்துடும் அவர் பயந்தாரு. ஓகே, அவரோட நீ வந்து பெருசாயிருன்னு சொல்லி அவர் பயந்தாரு, அதனால உன்னை வந்து விலக்கி வச்சாரு. எங்க சாத்தான் தான் உன் கண்ணை திறந்து விட்டான், உனக்கு அறிவை கொடுத்தது யாரு? சாத்தான். அப்படின்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அப்போ சாத்தான் தான் உண்மையாக மக்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறவன்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அப்போ இதே மாதிரி பைபிள் வந்து இன்னொரு ஒரு வசனம் உண்டு. என்னன்னா, இவன் என்ன பண்ணுவான், இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு பெரிய ஒரு மலை மேல தூக்கி வந்து நிக்க வச்சு, நீ வந்து என்னைய வணங்கு, நான் அந்த உலகத்தை நான் உனக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் உள்ள பணம் என்கிட்ட தான் இருக்கு, பொருள் என்கிட்ட தான் இருக்கு, நீ என்னை வணங்கினா நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த சாத்தானை வந்து ஒர்ஷிப் பண்றவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்கிட்டே போய் இவன் பேசினான் இல்லையா, யார் எங்காலு, நீங்க அவரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இதை கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. ஏன்னா இவங்க வந்து எதை கோட் பண்றாங்கன்னா பைபிள் வந்து கோட் பண்றாங்க. ஓகே, பைபிள்ல இப்படி அவன் ஒரு எங்க சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேசினானே, அப்போ அவர்கிட்ட தான் பவர் இருக்கு, உங்க கடவுள் வந்து இந்த பவர் வந்து உங்களுக்கு மறுக்கிறாருன்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. அப்போ இந்த 2-3 விஷயத்தினால இப்போ ஹாலிவுட் இருக்கட்டும், இவங்களுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு பவர் வேணும், ஓகே, அதிகாரம் வேணும், நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சாத்தான வணங்கினா கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. ஓகே, அப்போ சாத்தான ஒரு குறிப்பிட்ட குரூப் ரைட். இப்போ இந்த சாத்தான வணங்குறவங்களுடைய அடிப்படையே என்னன்னா, சாத்தான மட்டும் நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க நம்புறாங்க. அப்ப சாத்தான வணங்கினா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா? அதான் அந்த குழந்தைய வந்து பலிதர விஷயம். அதுல ஒரு பார்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று வரைஞ்சி வைப்பாங்க. வரைஞ்சிட்டு அதில் உள்ள வந்து பேகனிசம் தான் இந்த பேயிசமும் அதுல வரும். ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க, அதுல ஸ்டார் போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, இது சிலுவையை வந்து இப்படி தலைகீழ போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, ஏன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, சிலுவைன்றது நேரா இருந்தா அது வந்து கடவுளுடைய விஷயம், எதிராக இருந்தா சாத்தான். அப்ப எதெல்லாம் கடவுளுக்கு எதிரோ அது சாத்தான். அப்ப அப்படி மாத்திப்படும் சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருப்பாங்க, மந்திரம் போடுவாங்க, அந்த சர்க்கிளுக்கு உள்ள வந்து சால்ட் போடுவாங்க. சால்ட் போடுவாங்க, அங்க ஒரு டிராப் பிளட் வந்து உள்ள போடுவாங்க. டாவின்சி கோட் படத்துல இது உண்டு. ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த ஜாக் சோனியர் வந்து தன்னுடைய உடல்ல அந்த 5 முனை கொண்ட நட்சத்திரத்தை வரைஞ்சிருப்பார் ரத்தத்தால. ஆமா, அந்த நட்சத்திரம் தான் உண்மை. இப்ப டான் பிரவுன் பாத்தீங்கன்னா, டான் பிரவுனுமே இந்த மாதிரி ஆக்கல்ட் விஷயம் பண்றவங்கள நேரடியா பேசிதான் அவர் இந்த மாதிரி நாவல் எழுதியிருப்பார். அவருக்கும் இந்த குரூப்புக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கலாம். மேபி அவங்கள கூட இவர் வந்து இன்டைரக்டா இவர் பேசியிருக்கலாம். ஓகே, எனக்கு இப்படி தோணுது. ஏன்னா அவர் வெளியே என்ன சொல்றாருன்னா, நான் போய் விசாரிச்சேன், நான் போய் இன்டர்வியூ பண்ணேன், இந்த நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி நான் போய் விசாரிச்சேன், இந்த சிம்பாலிசம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு சொல்லி இவர் பேசுறாரு. அப்போ டாவின்சி கோட்ல இதெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ இந்த மாதிரி பேய் ஒர்ஷிப் பண்றவங்க ஒரு சில ஃபார்முலா உண்டு. அப்போ பேய் ஒர்ஷிப்பை ஏன் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த பேய் ஒர்ஷிப் பண்றதுக்கான ஒரு மெத்தட் வந்து குழந்தைய வந்து பலி தர்ற விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து எப்ஸ்டீன் கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இவ்வளவு ஷியோரா சொல்றேன்னா, அந்த ஆளுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேர் வந்து பால், BAAL, அந்த பேயோட பேர். ஏன் வைக்கணும்? ஓகே, ஏன் வைக்கணும்? ஏன்னா இந்த பேயை தான் நீங்க வந்து ஒர்ஷிப் பண்ண கூடாதுன்னு சொல்லி கடவுள் பேசியிருக்காரு. யாருக்கு? அந்த காலத்துல இருந்த யூதர்களுக்கு. அவங்க அதை கேட்கல. இப்பயும் இப்படித்தான் இருக்கானோ இந்த ஆளு எப்ஸ்டீன். அப்போ ஏன் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்ற எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்காங்க, நீ அவங்களுக்கு குழந்தைகளை வந்து கொடுக்குற, குழந்தைகளை அங்கே வந்து கொலை பண்ண மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் பால்ன்ற பேரும் இருக்கு. கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ எல்லாமே இங்க இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சாத்தானை வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாத்தான் அப்படிங்கிறது பஃபமெட்டா இருக்கலாமா? அந்த ஆடு கொண்ட ஒரு சாத்தான், அதைத்தான் சொல்றீங்களா? இல்ல, நான் ஆக்சுவலி பஃபமெட்ன்றது இந்த ஆக்கல்ட்ல ஒரு கடவுள், அதுவே ஒரு கடவுள் தான். ஆமா, அதுவே முழுமையானது கிடையாது. கரெக்ட். ஓகே, நான் பேசுனதுல நான் வந்து பேசியிருப்பேன். ஒரு படம் ஒன்று இருக்கும்,
எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ம் 1970s வந்து ஒரு நிறைய பேய் படம் படம், இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆ, படம் அதுக்கு. இன்றைய நவீன பேய் படத்துக்கெல்லாம் முன்னோர் அந்த படம் தான், 73. கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த படத்துல என்ன ஆகும், ஒரு ஒரு 13 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு பேய் பிடிக்கும். அவங்க தலையை வந்து இப்படி திருப்புவாங்க, ம் தலையை இப்படி டர்ன் பண்ணுவாங்க, பின்பக்கமா பின்பக்கம் இப்படி திருப்புவாங்க, சிலுவையை வச்சு அந்த பொண்ணு வந்து மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த படத்துல காட்சிகள்லாம் உண்டு. இப்போ அந்த படத்துல அந்த பொண்ணை பிடிச்ச பேய் வந்து பசுசூன்ற ஒரு பேய். பசுசு. பசுசு ம் பசுசு. இதே மாதிரி இப்போ இவங்க பேர் என்ன, லேடி காகா. ம் அவங்க ஒரு மேடையில வந்து ஒரு பேயை வந்து ஒர்ஷிப் பண்ற மாதிரி, பேயை கூப்பிடுற மாதிரி இவங்க பேசுவாங்க. அந்த யார் இந்த லேடி? லேடி காகான்றவங்க மியூசிக்ல பாட்டு பாடுறவங்க. ஓகே. அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க பாட்டெல்லாம் நம்ம ஊர் ஆட்கள்லாம் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க மேடையில வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து லெஸ்பியன் ஆக்சுவலி, இந்த வானவில் கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க கவுச்சின்னு சொல்லி அந்த சோஃபால வச்சு எல்லா கூட பண்ற மாதிரி ரொம்ப அருவருப்பா இருக்கும், நம்ம பேச முடியாது. அந்த மாதிரிலாம் உள்ள ஒரு ஆள் தான் இவங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பேய் ஒர்ஷிப் பண்றவங்கள மெஜாரிட்டியான ஆள் யாருன்னா இந்த மாதிரி எல்ஜிபிடிஎஸ் சேர்ந்தவங்க உள்ள இருக்காங்க. ஓகே. அதுவும் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று விஷயம். லார்ட் மெண்டல்சன்ற ஒருத்தர் இருக்காரு. லார்ட் மெண்டல்சன் இவர் யாருன்னா இங்கிலாந்துல உள்ள ஒரு எம்பி. இவர் கவர்மெண்ட் சார்பாக அமெரிக்காவிற்கான இங்கிலாந்து தூதர் அதுல வந்து ஒர்க் பண்ணவர். இவர் இந்த எப்சின் ஃபைல்ல வந்து ஒரு போட்டோல வந்து ஜட்டி போட்டு நின்றுகிட்டு இருக்காரு, ஜட்டியோட நின்றுருக்காரு. இவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் விளங்கிறோம். இவர் இன்னொரு ஆம்பளை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது எல்லாமே ஒரே மாஃபியா தான். பசுசு பொறுத்த வரைக்கும் பசுசு அந்த பேய், பஃபமெட் அது ஒரு பேய், அப்புறம் இவங்க சொன்னோனே லேடி காகா அவங்க வந்து லமாஸ்து அப்படின்ற ஒரு பேய். இதை வந்து இவங்க வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க, பாட்டாவே வந்து பாடி வச்சிருப்பாங்க. அப்போ பஃபமெட் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா, நிறைய படங்களை நீங்க பார்த்துருக்கலாம். ஆமா, அவங்க வந்து ஆடு மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அவங்க கையை ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உண்டு. இந்த பஃபமெட் கதையை வந்து த விட்ச்னு சொல்லி ஒரு படம் ஒன்று உண்டு. 2015 வந்த ஒரு படம், நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாலிவுட் படம். அந்த படத்துல இதே மாதிரி தான். இப்போ ஒரு விட்சா ஒருத்தவங்க மாறுவாங்க, ஒரு சின்ன பொண்ணு. அங்க ஒரு ஆடு ஒன்று இருக்கும், அந்த ஆடுக்குள்ள வந்து ஒரு பேய் பூர்ற மாதிரி அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ படம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு படம் தான். ஆனா உள்ள அவங்க எடுத்த கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேய் ஒர்ஷிப்பை உண்மையா பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய கான்செப்டை இவங்க எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. சரி, இவங்க பேய் ஒர்ஷிப் வந்து என்கரேஜ் பண்றாங்களா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். ஆனா இவங்க அந்த ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன் நான். ஓகே ஓகே.